அவங்களுக்கு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சியில் இருக்கிற ஒருத்தங்க 2 பேர்கிட்ட மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு சேலம் மாவட்டத்துக்கு அஷூரன்ஸ் கமிட்டிக்கு வரும்போது உங்க கமிஷனர், உங்க எஸ்பி, உங்க ஐஜி, உங்க கலெக்டர், உங்க டிஎஸ்பி, உங்க ஜுடிஷியல் இன்ஸ்பெக்டர் அத்தனை பேரும் கேப்பை போட்டுக்கிட்டு சைடில் பெல்ட் போட்டு அட்டென்ஷன் பண்ணுவேன். இல்லைன்னா யுவர் அண்டர் தி சஸ்பெக்ட் என்கிற அரசு உரிமை குழுவுடைய தலைவராக இருக்கிறேன். உன்னுடைய உரிமைகளுக்காக நான் தான் பேசுறேன். உனக்கு 5 மடங்கு சம்பளம் கொடு நான் தான் பேசுறேன். உன் பிள்ளைக்கு இலவச மருத்துவ படிப்பு கொடு நான் தான் பேசுறேன். உனக்கு 3 பெட்ரூம் வீடு கொடு நான் தான் பேசுறேன். போன வாரம் கமிட்டி போனேன், அந்த டிஹெச் அந்த எஸ்பியும் கூப்பிட்டேன். தேனியில ஹவுசிங் போர்டு 48 வீடுக்கு குடியிருப்பு கட்டிருக்காங்க, ஒரு தெருவுகளுக்கு இல்ல. அந்த காவலர்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இல்ல. உடனே ஏடி பஞ்சாயத்து கலெக்டரையும் அடிஷனல் ப்ராஜெக்ட் டைரக்டரையும் கூட்டு எஸ்பியும் கூட்டு 1 வார காலத்திற்குள் இந்த காவலருடைய பிள்ளை செல்வங்கள் விளையாடுவதற்கு அந்த இடத்தில் ஒரு பூங்காவும் அனைத்து குடியிருப்புகளுக்கும் விலக்கு வசதி வெறியப்பட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது துறை நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்வேன். சம்மன் டு டிஜிபி அண்ட் ஹோம் செக்ரட்டரி என்று சம்மன் செய்தேன்.